வணக்கம். 15 புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களின் நலன் கருதி கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அரசு பரீட்சை வினாத்தாள் 1-2 கணித பகுதிகளுக்கு விடைகாண் விளக்கங்கள் வழங்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றேன். அதாவது வினாத்தாள் 2 தமிழ் பகுதிகளுக்கு 29 புள்ளிகளும் அல்லது 30 புள்ளிகளும் கழிக்கலாம். கணித பகுதிகளுக்கும் 29 அல்லது 30 புள்ளிகளும், சுற்றாடலுக்கு அப்படியே அச்சுறுத்தாக 30 புள்ளிகளும், ஆங்கில சிங்கள வினாக்களுக்கு 10 புள்ளிகளுமாக மொத்தம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். இப்பொழுது நாங்கள் அந்த 30 புள்ளிகளுக்கான கணிதம் சார்பான 15 வினாக்களையும் அத்தோடு சேர்ந்த உப வினாக்களையும் பார்வையிடுவோம். அப்ப மொத்தத்தில் கணித வினாக்களுக்கு 30 புள்ளிகள் கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நான் இப்பொழுது 2023ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாளில் முதல் கட்டமாக வினாக்களின் விடைகாண் விளக்கம் தருவதற்கு முதல் அவ்வினாக்கள் எந்தெந்த பாட அலகுகள் வினாவப்பட்டுள்ளது என்பதை விளக்கம் தருகிறேன், கவனியுங்கள். 15, 16 எண் சட்டமும் எண்கள் 10கள், 1கள், 100கள், 1கள், 10கள், 100கள், ஆயிரங்கள் என்ற எண் விளக்கமும், 17 எண்களுக்கு இடையிலான பொது வித்தியாசம் எண் கோலங்களும், 18 எண்களை விரித்து எழுதுதல், அதாவது சொற்களில் எழுத பழகுதலும், அதாவது எண்களை சொற்களில் எழுதி பழகுதல் எழுதுதல். அடுத்தது கணிப்பு, அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் என்கின்ற கணிப்புகள். 20வது பின்ன கேள்விகள், பின்னங்கள் சார்பானது. 21 வடிவங்கள் சார்பான கேள்வியும், 22 மீட்டர், சென்டிமீட்டர் அலகுகள் இடையிலான தொடர்பும், 23 கால கணிப்பு, அதாவது நேர மணி நிமிட கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்றவையும், 24 வகுத்தல் வினாக்களாகவும், 25 கிலோகிராம், கிராம் அலகுகள் மாற்றுவதும் கணிப்பதும், 26 அளவீடுகள், அது ஆரம்பிக்கின்ற இடத்திலே இருந்து அளவீடுகளை அளப்பதும், 27வது பத்திச்சீட்டு விலை கணிப்பாகவும் இருக்கின்றது. அதே போல அடுத்து வருகின்ற 28 லீட்டர், மில்லி லீட்டரும், 29வது வினா சலாகை கூட்டு தகவல்களை விளங்கிக் கொள்வதுமாக இருக்கின்றது. நான் இதில் இந்த ஒரு பக்கத்துக்குரிய வினாக்களை 15 வினாக்கள் மொத்தம் இருக்கின்றது, 30 புள்ளிகள். அநேகமாக ஒவ்வொரு வினாவாக இருக்கின்ற போது இந்த 27வது வினா ஒரே தலைப்பில், 29வது வினா ஒரே வினாவின் கீழ் உப வினாக்கள் 2ஆக இருக்கின்றது. அப்போ மொத்தம் 17 விடைகள் வழங்கப்படுதல் வேண்டும். 17க்கும் மொத்தம் 30 புள்ளிகள் வழங்கப்படும். அநேகமானவைக்கு 2 புள்ளிகளும், சிலவற்றுக்கு மட்டும் ஒவ்வொரு புள்ளிகளாகவும் வழங்கப்படுகின்றது. இப்ப நாங்க 15வது வினாவை விடை காண முயற்சிப்போம். இது எண் சட்டம். எண் சட்டம் என்பது இப்ப நாங்க தெரிந்திருக்க வேண்டியது யாதென்றால், நாங்க சொற்களை எழுதும் போது இடமிருந்து பலமாக எழுதுகின்றோம். இப்ப நாங்க அம்மா என்கின்ற சொல்லை எழுதுவோமாக இருந்தால், அந்த அம்மா என்பதை இடமிருந்து பலமாகத்தான் எழுதுவோம், அம்மா. அப்ப இலக்கங்களையும் இடமிருந்து பலமாகத்தான் எழுதி பழகி இருக்கிறோம்.
இப்ப இந்த இலக்கத்தை எழுதிக்கு நாங்க எழுதுறது 3640 என்று இடமிருந்து பலமாகத்தான் எழுதுகின்றோம். ஆனால் கணிப்பு பலமிருந்து இடமாக என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வங்கி பற்றுச்சீட்டில வங்கியில பணம் போட சென்றிருந்தால் அதுல பல கம்பங்களா பிரிக்கப்பட்டு கடைசியாக ரூபா சதம் என்று ரூபா என்பதும் சதம் என குறிக்கப்பட்டிருந்தால் நீங்க இதுல 4 இலக்க பெருமானம் போடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. 4316 ரூபா 50 போடுவதாக இருந்தால் இது 4 இலக்க பெருமானம். இப்படி போடுவதாக இருந்தால் நீங்க முதல், அதாவது இடமிருந்து வலமாக 4 3 1 6 5 0 என்று எழுதுவீர்களா இருந்தால் அது மிக தவறான கணிப்பாக போய்விடும். அப்ப நான் இப்ப உங்களுக்கு முதல் சொன்னால் இடமிருந்து வலமாக சொற்களை எழுதுகின்றோம், எண்களை கூடி இலக்கங்களை இடமிருந்து வலமாக எழுதுகிறோம், ஆனா பலமிருந்து இடமாகத்தான் கணித்து எழுதுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, 46 312 கூட்டுக என்றால் இப்படி போட்டு கூட்டினா தவறு. ஏன்? ஒன்றுகளுக்கு நேரே 1 வரணும், 10களுக்கு நேரே 10 வர வேண்டும். அப்ப நாங்க 46 312 கூட்டு என்றால் இடமிருந்து பலமாகத்தான் எழுதுறோம். ஆனா 312 ஒன்று இப்படியாக 100 இடத்துல இப்படியாக போட்டுத்தான் இதை கூட்டுறோம். அதாவது 1களை கூட்டணும், 10களை கூட்டணும், 100கள். அப்ப கணிப்புகள்ல அதாவது எண்கள்ல பலமிருந்து இடமாகத்தான் கணித்து எழுதுகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்றது இங்க முழு எண்கள் என்பது இங்க தரப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு அடுத்ததாக தற்செயலாக சராகை கோட்டில இப்படியாக நீட்டி இதிலே 2 கம்பங்களை தந்துவிட்டு 10ல் 1 100ல் 1 என்று தந்திருந்தால் அது தசம எண்களை குறிக்கும். இப்ப இதுல ஒரு காயும் இதுல 2 காயும் இருக்குமா இருந்தால் இது பெருமானம், இந்த எண் சட்டத்தை எழுதிய நாங்கள் எழுத வேண்டியது 3640 தசம் 12. தசத்துக்கு அடுத்து அந்தந்த இலக்கத்தை அப்படியே சொல்லணும். 12 என்று சொன்னா தவறு. இதை தசம் 12 என்றோம்டா அல்லது 10 2 என்ற மாதிரி இந்த இடம் 10க்களாகவும் இது 2க்களாகவும் 1க்களாகவும் வந்துவிடும். ஆனபடியே இது அப்படி சொல்லக்கூடாது. அதாவது தசத்துக்கு அடுத்து தசம் 1 2 என சொல்லுதல் வேண்டும். இப்ப எங்களுக்கு புரிந்து கொண்டது என்ன? எண்கள் இடமிருந்து பலமாக 10ன் கூறுகளாக குறைகின்றது, பலமிருந்து இடமாக 10ன் மடங்குகளாக பெருகுகின்றது. இப்ப நாங்க எண்விளக்கம் சார்பான தகவல் பார்க்கிறோம். இப்ப இதுல இங்கால வந்தால் அது 10ல் 1, அடுத்தது 100ல் 1, அடுத்தது 1000ல் 1, இப்படியாக சட்டம் தசம எண்களும் வருது. அப்ப 10ல் 1 என்றால் தசம் ஓர் இலக்கம், 100 மேல் உள்ள எண் என்றால் தசம் ஈரிலக்கம். ஆனால் அதுல 100ல் 1 இருந்தால் 10ல் 1 இடத்துக்கு 0 போடுதல் வேண்டும். இது 1000ல் 1 என்றால் தசம் 3 இலக்கம், 1000ல் 1 என்றால் 10ல் 1 100ல் 1 இடங்களுக்கு 0 போட்டு 1000ல் 1 இடத்துக்கு தசம எண்ணை போடுதல் வேண்டும். இப்ப நாங்க இந்த எண்களை பார்த்தோம். இங்க அடுத்து 1களுக்கு அடுத்து இருக்கிற எண்களும் 1 இதுல 1 இருக்குமா இருந்தா இதை போல இது 10 மடங்கு. ஆனா இங்க இருந்து பார்த்தால் இது 10ல் 1 மடங்கு. அப்ப எண்கள் இடமிருந்து பலமாக 10ன் கூறுகளாக குறைகின்றது, பலமிருந்து இடமாக 10ன் மடங்குகளாக பெருகுகின்றது என்பதை கருத்தில கொள்ளுங்கள். அப்ப நாங்க இதுல முதலாவது எண் விளக்க வினாவுக்கு 3640 என இலக்கங்களில் எழுதினால் விடை பொருத்தமானது 2 புள்ளிகள் இலகுவாக கிடைத்துவிடும்.
அடுத்த வினா, அடைப்பில் உள்ள எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்தி, இல்ல 4 இலக்கம் இருக்கு, 4 இலக்கத்தை பெருமானம் 400க்கும், அப்ப 100க்கள் இடத்திலையும் 7 இலக்கத்தை 70 பெருமானம் 70 ஆக கொண்டு, அப்ப 10 இடத்திலையும் உருவாக்கக்கூடிய 4 இலக்கங்கள் 2 தருக. இப்ப எங்களுக்கு தெரியுது, 1க்கள், 10க்கள், 100க்கள், 1000கள் என்று 4 எண்கள் இருக்கின்றது. இந்த 100க்கள் இடத்திலே 4 என்பதை எழுதத்தாம், 10க்கள் இடத்திலே 7 என்பதை எழுதத்தாம். இப்ப இந்த 2 இடத்துக்கும் மற்ற 2 எண்களையும் மாறி மாறி எழுதுவதன் மூலம் நாங்கள் எத்தனை எண்களை பெறலாம் என்று கேட்கப்படுகின்றது. எத்தனை எண் பெருமானங்கள்? இப்ப நாங்கள் இதுல பார்க்கிறோம், இதுல பெரிய எண் 9, 9474 என்று எழுதலாம். அல்லது 4 74 அல்ல, 75 5 தான் அடுத்து. 4 வந்து 100க்கள், 7 10க்கள் இடத்துல பொருந்துகின்றது. அப்போ 9475 என்று எழுதலாம், அல்லது 5479 என 2 எண்களை ஆக்க முடியும். அப்படி இல்லாம இந்த 2 எண்களையும் மாற்றி அமைக்கலாம் என்றால் முடியாது. அப்ப நாங்கள் இதில விடையாக 5479, 9475 என்பதை ஆக்க முடியும். அடுத்து நாங்கள் இது, அதாவது 4 100க்கள் இடத்தில் தான் பயன்படுத்த வேண்டும், அதை 10க்கள் இடத்துல பயன்படுத்தினால் தவறு. சரி, இனி நாங்கள் 17வது வினாவுக்கு விடை காண தெளிப்போம். இந்த எண்கோலத்தை இனங்கண்டு வெற்றெழுத்துக்கு பொருந்தமான 2 எண்களையும் எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது. இங்க அதுல நாங்கள் எழுதிவிட்டோம். இப்ப 17வது வினா, எண்கோலத்தை இனங்கண்டு வெற்றெழுத்துக்கு பொருத்தமான எண்ணை தருக என்று கேட்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த எண்கோலத்தை நாங்கள் பார்க்கிறோம். 15, அடுத்தது 4 கூடி 19, அடுத்தது 4 கூடி 23, அடுத்தது 4 கூடி 27. அப்ப இடமிருந்து பலமாக சக 4 பெருமானமாக பொது வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப இதுல கழிக்கு மறுபக்கம் வருகின்ற போது, இப்ப அடுத்த பெருமானம் 27ஓட 4 கூட்டினா 31. அது ஓகே. இங்கே இருந்து, அதாவது இடமிருந்து பலமாக, வலமிருந்து இடமாக வருகின்ற போது 4 கழித்தல் வேண்டும். அப்ப 15 முதல் 11. அப்ப கேள்விக்கான விடையாக 11ம் 31ம் விடையாக அமையும். இடமிருந்து பலமாக சக 4 பொது வித்தியாசம், பலமிருந்த இடமாக சய 4 பொது வித்தியாசமாக இருக்கின்றது. சகவின் எதிர்ச்செயல் சய என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த எண் விளக்கத்தை எண்ண எழுத்தில் எழுதுக என்று இருக்கின்றது. இதுல 1க்கள் எடுத்து பெருமானத்தை அப்படியே எழுதிவிட்டு 10க்களையும் 100ஐயும் இணைத்து ஒரே சொல்லாகவும் பிணைத்து, அதாவது சொற்களை இணைக்கிறது, சொற்புணர்ச்சி செய்து ஒரே சொல்லாகவும், அடுத்து 1000களையும் 10,000களையும் இணைத்து ஒரே சொல்லாகவும் எழுதினால் 20,650. இங்க பாருங்க, 20,000 இந்த 2ம் இணைக்கப்படுகின்றது. தற்செயலாக இதுல 6 இருந்தா 26,000. 650, 600ம், அதாவது 100க்களும் 10க்களும் சேர்க்கப்படுகின்றது. ஆனால் 1க்கள் சேர்க்கப்படவில்லை, தனித்திருக்கு. இப்ப 654 இருந்தால் 654 என்று வரும். அப்போ 1க்களே அதோடு இணைக்காம 10க்களையும் 100க்களையும் 1000களை 10,000களை இணைத்து இந்த வாக்கியத்தை சொல்ல நாங்கள் எழுத்துக்களில் எழுதலாம். அப்ப 20,650.
அடுத்த கணிப்பு. இப்ப இதுக்கு உதாரணமாக நான் இப்ப ஒரு எண்ணெய் தரேன் பாருங்க. இப்படி 6 இலக்க எண்ணெய் தருகின்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும் இது 1 10 10 100 1000 10,000 100,000 100,000. அப்ப நாங்க இதை சொல்லுகின்ற போது இந்த 222 இணைத்து சொல்கின்றோம். இதையும் ரெண்டையும் செய்து இணைத்து தான் சொல்றோம். இதுல இந்த ரெண்டையும் இணைத்து அடுத்தது 2 என்று சொல்வோம். 222,000 இது 1000 என்றபடியால் இந்த 2க்கு பிறகு 1000 வருது. 222,000 222. அப்ப இந்த 2 மட்டும் தனித்து சொல்கின்றோம். சொற்களில் எழுத்துக்களில் எழுதுகின்ற போது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். நாங்க 19வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இது சும்மா கூட்டல் கழித்தல் கணிப்பு தான். இப்ப ஒரு பேருந்துல முதலாவது திரைப்படத்துல 55 பேர் பயணிகளுடன் ஆரம்பித்தது. 2வது திரைப்படத்திலே 8 பேர் இறங்கினர். அப்ப 55ல 8 கழிக்கிறோம். 8 கழித்தால் 15ல 5ல போகாத போன்ற கடந்துட்டா 15 15ல 8 போனால் 7. இப்ப இது 47 ஆயிட்டு. அந்த திரைப்படத்துல 8 பேர் இறங்கியவுடன் 12 பேர் ஏறுகிறார்கள். ஏறினதையும் கூட்டினால் 9 59 என்பது விடையாக வருகின்றது. அப்ப கேள்வி இருந்த பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 59. அடுத்த வினா, அதாவது பின்னங்கள் சார்பான வினா. பின்னங்களுக்கும் தசம எண்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை நீங்க அதாவது பின்னங்கள் கற்கின்ற போது கற்றிருப்பீர்கள். நான் இப்ப இதுல பின்னங்களை மாத்திரம் விளக்கம் தருகின்றேன். 16 மாம்பழங்கள் 16 4ல் 2 பங்கு மாம்பழங்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதுக்கு என்ன செய்கிறது என்றால் 16 என்ற எண்ணை 4ல் 2ஆல் பெருக்குதல் என்று சொல்லப்படும். பின்னத்தால பெருக்கிறது. பின்னத்தால பெருக்கிற போது முதலில் தந்த எண்ணை பகுதி எண்ணால வகுத்து தொகுதி எண்ணால பெருக்குதல் வேண்டும். இப்ப இந்த 16 4ஆல வகுத்தால் 4 வரும். 4 2ஆல பெருக்கினால் 8 என்பது விடையாகும். அப்ப நாங்க பின்னத்தால ஒரு எண்ணை பெருக்குகின்ற போது பகுதி எண்ணால வகுத்து தொகுதி எண்ணால் பெருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் சரி. இப்ப இந்த 4ல் 2 என்பதற்கு சமவெளி பின்னம் கண்டோமாக இருந்தால் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுத்து குறைந்த சமவெளி பின்னம் கண்டுபிடிக்கலாம். இப்ப இது 2ஐயும் 2ஆல பெருக்கினால் வகுக்க வேணும். 2ஆல வகுத்தோமா இருந்தா குறைந்த எண்ண காலத்துக்கு. அப்ப 2 2ஆல வகுத்தால் 1, 4 2ஆல வகுத்தால் 2. அப்ப 2ன் மேல் 1 அரைவாசி. இத 2ஆல பெருக்கினோமா இருந்தா 2 2 4 4 2 8 8ன் மேல் 4. இதெல்லாம் சமவெளி பின்னம். அதாவது 2ன் மேல் 1, 4ன் மேல் 2, 6ன் மேல் 3, 8ன் மேல் 4, 10ன் மேல் 5 என்பதெல்லாம் சமவெளி பின்னம். சமவெளி பின்னம் என்றால் ஒரே பெருமானம். பெருமானத்தில் மாற்றமில்லை. பின்னத்தின் பகுதி எண் தொகுதி எண் மடங்குகளாகவோ அல்லது கூறுகளாகவோ கூடுகின்றது அல்லது குறைகின்றது. இப்ப 10ல் 5 சுருக்குக என்ற கருத்துல கேட்கப்பட்டிருந்தால் குறைந்த பின்னமாக சொன்னால் 5ஆல வகுத்தால் இது 1 இது 2. அப்ப 2ன் மேல் 1 இங்க வகுக்கப்படுகின்றது. இப்ப 4ல் 2 தந்து இதுக்கு சமவெளி பின்னம் கேட்கப்பட்டால் இதை நாங்க 2ஆல 2 பெருக்குவோமா இருந்தா 8ல் 4. இப்ப உங்களுக்கு சமவெளி பின்னம் என்பதும் பின்னங்களால் எண்களை பெருக்குவது சார்பான விடயமும் புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றோம். இது கடந்த 2023 அரச பரீட்சை வினாக்கள். அடுத்தது வடிவங்கள் சார்பானது. ஒன்றுக்கொன்று சமனான முகங்கள் 6
விளிம்புகள் 12 உள்ள கேத்திர கணித திண்ம பொருள் யாது? இங்கே 2 திண்ம பொருள் இருக்கின்றது, 12 விளிம்புகளை கொண்டது. ஆனால் இங்கே சொல்லப்படுது 6 சதுர முகங்கள். சமனான முகம் என்றால் சதுர முகம், அப்ப அது சதுரமுகி. இப்ப நாங்க கண்ணாடியான சதுரமுகியை கீறுவதாக இருந்தால் இப்படி 8 கோடுகளை கீறிவிட்டு அதை இணைத்து விட்டால் இது 12 விளிம்புகளும் உள்ளது போன்ற கண்ணாடியிலான சதுரமுகி கிடைக்கின்றது. அப்ப இதுல எங்களுக்கு முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் எல்லாம் தெளிவாக தெரியும். அதாவது 6 முகங்கள் இருக்கு, நிலைக்குத்து முகமாக 4, கிடை முகமாக 2, 6 முகங்கள். உச்சிகள் இருக்கின்றது 8 மூலைகள்ல. விளிம்புகள் மொத்தம் 12 இருக்கின்றது, 4 நிலைக்குத்து விளிம்புகளும் 8 கிடை விளிம்புகளும். இங்க கேட்கப்படுகின்றது 6 சமனான முகங்கள். சமன் என்றால் சதுர முகங்கள், இல்லாவிட்டால் கனவுரு வந்துவிடும். 6 முகங்களும் 12 விளிம்புகளும் கொண்ட கேத்திர கணித திண்ம உருவு என்று கேட்டால் அது கனவுருவையும் சொல்லலாம். ஆனா இங்க சமனான முகங்கள் என்று கேட்கப்பட்டவர்கள் சதுரமுகி. இனி நாங்கள் அதில் உங்களுக்கு எளிய கேத்திர கணித வடிவங்கள் வட்டம், சதுரம், செவ்வகம், சம, பக்க, முக்கோணி என்று 3, 4 ஆரம்ப எளிய கேத்திர கணித வடிவங்களும் அவற்றுக்குரிய பண்புகளும் உங்களுக்கு தெரியும். வட்டம் என்றால் மைய உரு, ஆறுகள் சமன், பல சமச்சீரச்சுக்கள் உண்டு. சதுரம் 4 பக்கங்களும் சமன், 4 கோணங்களும் சமன், 4 சமச்சீரச்சுக்கள் உண்டு. செவ்வகம் எதிரெதிர் பக்கங்கள் சமன், அகலம் அகலத்துக்கு, நீளம் நீளத்துக்கு. 4 செங்கோணங்கள் உண்டு, 4 கோணங்களும் 90 பாகை. சதுரமுகிக்கு சதுரத்துக்கும் அப்படித்தான். 2 சமச்சீரச்சு. செவ்வகத்துக்கு மூல உபதிசைகள்ல சமச்சீரச்சு அமையாது என்றால் ஓரங்கள் பொருந்தாது. மடிக்கிற போது ஓரங்கள் பொருந்த வேண்டும். அதாவது சமச்சீரச்சு என்றால் ஒரு வடிவத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கின்ற போது அல்லது மடிக்கின்ற போது ஓரங்கள் பொருந்த வேண்டும். அப்ப செவ்வகத்தை பொறுத்தவரையில நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் 2 சமச்சீரச்சு தான் இருக்குது. சதுரத்தை பொறுத்தவரையில நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் சாய்கோடுகளையும் சமச்சீரச்சிருக்கேன், ஓரங்கள் பொருந்ததும். சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்களும் சமன், 3 கோணங்களும் சமன், 3 சமச்சீரச்சுக்கள் உண்டு. இது வடிவங்களை பற்றி நீங்கள் அறிந்த விடயங்கள் மீட்டுக் கொண்டோம். இனி அடுத்த கேள்வி மீட்டர் சென்டிமீட்டர் சார்பான கேள்வி. எங்களுக்கு தெரியும் 100 cm 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். அப்ப இதை அடிப்படையாக கொண்டு இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் விடையளிப்போம். 45 மீட்டர் நீளமுள்ள மதில் ஒன்றை கட்டுவதற்கு 2 நாட்கள் எடுத்தன. முதலாவது நாளில் 27 மீட்டர் 75 சென்டிமீட்டர் நீளம் கட்டி முடிக்கப்பட்டது. 2ஆம் நாளில் கட்டப்பட்டது எவ்வளவு என்றால் நாங்கள் 45 மீட்டர் சென்டிமீட்டருக்கு 2 அலகு, 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 2 அலகு. அதிலே இருந்து இங்க கட்டி முடிக்கப்பட்ட 27 75 கழிக்க வேண்டும். கழிப்போமாக இருந்தால் 75 போகாது. அப்ப 1 எடுத்தால் 100 ஆயிடும். அப்ப 25 சென்டிமீட்டர் ஆயிடும். இப்ப இங்க 1 கடன் கொடுக்கப்படக்கூடிய 4 ஆயிருக்கும். 4ல் 7 போகாது, 14ல் 7 போனால் 7. இப்ப இது 3ஆக இருக்கின்றது. 3ல் 1 போனால் 3ல் 2 போனால் 1. அப்ப 17 மீட்டர் 25 சென்டிமீட்டர் என நாங்கள் அப்படியே எழுத வேண்டும். இதுல தேவையில்லாம திரும்ப மீட்டர் சிஎம் என்றெல்லாம் எழுதக்கூடாது. ஆனா இந்த அலகுகளை எழுதுகிற போது கவனமாயிருங்கோ. ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் அலகுகள் எழுதணும். மீட்டர் சென்டிமீட்டர் என்றதை இப்படி எழுதி பழகக்கூடாது. அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ். காரணம் என்னன்னு சொன்னால் எல்லா அலகுகளுமே இப்ப கிலோகிராம், கிராம் என்றால் கிலோகிராம் என்றது ஸ்மால் லெட்டர்ஸ், கிராம் என்றதும் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும் ஆங்கிலத்தில். தமிழ்ல எழுதிக்க முழு சொற்களை முழு எழுத்துக்களையும் எழுதி முழு சொல்லாக எழுத வேண்டும். கிலோகிராம் என்றா கிக்கி என்று எழுதக்கூடாது. கிலோகிராம் என்று எல்லா எழுத்துக்களையும் எழுதுதல் வேண்டும். இனி நாங்கள் 23வது வினாவை பார்ப்போம். இப்போது நேரம் முற்பகல் 11 2:30 பின்னர் நேரம் யாது? இது மணி நிமிட கூட்டல். மணி நிமிட கூட்டல்ல எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்றால் இந்த 11ஓட இந்த 2:30 கூட்டுகின்ற போது
அப்படியே கூட்டி 13:30 என்று சொல்லுகின்றோம். இப்ப இதுல கூட்டுறபடியால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கட்சியில கழிக்கிறதாக இருந்தா இதில இருந்து ஒன்றை இங்கே எடுப்போமாக இருந்தால் நாங்கள் ஒரு மணித்தியாலத்தை எடுத்தால் 60 செகண்ட்கள் ஆகின்றது என்பதை 60 நிமிடங்கள் ஆகின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதை இங்க கூட்டுறபடியால் இது 13:30. ஆனா இது நியம நேரமாக வந்துவிட்டது, 4 இலக்க நேரமா. அப்ப இதுல சாதாரணமாகத்தானே கேட்கப்படுது முற்பகல். அப்ப நாங்க விடை பிற்பகலில் கொடுக்க வேண்டும் என்றால் இதுல இருந்து 12 கழித்து விட்டால் 1:30 என கொடுக்கலாம், பிற்பகல். அப்ப இந்த சொற்கள் நான் இங்க உங்களுக்கு சொன்னால் பீனாப்பானா என்று எழுதாமல் பிற்பகல் என்று எழுதுங்கள். தமிழ்ல பீனாப்பானா என்று எழுதினதை ஏற்றுக்கொண்டாலும் ஆனா உண்மையாக தமிழ்ல அலகுகளை எழுதுகின்ற போது முழு எழுத்துக்கள் ஆளான சொல்லாக எழுதுதல் வேண்டும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா 24வது வினா. 235 மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்வதற்கு 5 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஒவ்வொரு பேருந்திலும் சமமான எண்ணிக்கையில் மாணவர்கள் பயணம் செய்தனர். ஒரு பேருந்தில் பயணம் செய்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அப்ப 235 வகுத்தல் 235, அதாவது மொத்தம் 5 பேருந்து என்றபடியால் 5ஆல் வகுத்தல். அப்ப 2ல 5 அடங்காது, 23ல 4 தரம் 4 5 20. அப்ப மீதி 3 பிற 5 இறக்கிறதுனா 35, 7 7 5 35. அப்ப 47 மாணவர்கள் ஒரு பேருந்தில் பயணம் செய்தனர் என்பது கேள்விக்கான விடை. இனி அடுத்த கேள்வி, கிலோகிராம் கிராம். ஒரு நாளில் கடையில் 25 கிலோ இருந்த 25 கிலோகிராம் பருப்பில் 12 கிலோகிராம் 750 விற்கப்பட்டால் மீதியாக இருந்த பருப்பின் நிறை யாது, அளவு யாது? அப்ப இங்க என்னது, எங்களுக்கு கிராம் என்பது 1000 கிராம் தான் ஒரு கிலோகிராம். அப்ப 3 அலகுகள் இங்கே நாங்கள் கிராமுக்கு கொடுத்தல் வேண்டும். அதாவது இருந்தது 25 கிலோகிராம் என்று சொன்னாலும் நாங்கள் இந்த கிராமுக்கு 3 பூஜ்ஜியங்களை போடுதல் வேண்டும். இது கேஜி, இது கிராம். இதில இருந்து விற்கப்பட்ட 12 கிலோகிராம் 750 கழிக்க வேண்டும். அப்போ 1 கிலோகிராமை இங்க கொண்டு வந்தால் 1000 கிராம் ஆயிட்டு, அதுல போனா 250 கிராம். இது 24, 24ல 12 போனால் 12 கிலோகிராம். அப்ப 12 கிலோகிராம் 250 கிராம் என்பது கேள்விக்கான விடையாகும். அடுத்த 27வது வினாவை பார்வையிடுவோம். இது ஒரு 26வது வினாவை பார்வையிடுவோம். இது ஒரு அளவு கணிப்பு. இந்த அளவுகள் கணிக்கப்படுகின்ற போது எப்பொழுதும் 0லிருந்து ஆரம்பிக்கணும். இது உடைந்து விட்டது. ஆனபடியா இது 1ல இருந்ததால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப 6ல இருந்து 1ஐ கழித்தால் இதன் உண்மையான நீளம் 5 சென்டிமீட்டர் என்பது எங்களுக்கு புரிகின்றது. அப்ப இந்த கணிப்புகள், இந்த அளவீடுகளை, அளவு நாடாக்கள், அளவு சட்டங்கள்ல கணிக்கின்ற போது நாங்கள் 0ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி இந்த பக்க இறுதி வினா. இதுக்கு பிறகும் சலாகை கோட்டு வினாக்கள் இருக்கின்றது. அவற்றை நான் இப்போ விளக்கம் தருவதற்கு நேரம் போதாமையால் லீட்டர் மில்லி லீட்டரும் சலாகை கோடும் அதை நீங்க பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப 27வது வினாவுக்கு மட்டும் நான் இப்ப விடை விளக்கம் தருகிறேன். இந்த சிட்டையின் வெற்றிடங்களை பூரணப்படுத்துக. இந்த 10 சீட்டில சிட்டையின் இந்த வெற்றிடத்தை பூரணப்படுத்தலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒன்றின் விலை 85 ரூபாய், எடுக்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப அதை நாங்க பெருக்கி காணுதல் வேண்டும். 85 3ஆல் பெருக்கினால், முதல் ஒன்றுகள் எடுத்து 5 பெருக்கினால் 3 5 15, 1 மீதி 24 1 25. இப்ப நாங்கள் 85 3ஆல் பெருக்கும் போது நல்ல கணிப்பை கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. 3 15 இப்படி 15 எழுதக்கூடாது. ஒன்றுகள் இடத்துல 5 மட்டும்தான் எழுதணும். எழுதி போட்டு இந்த 1ஐ இதோட கூட்டி பெருக்க கூடாது. பெருக்கிய பிறகுதான் கூட்ட வேண்டும், இதை வைத்திருக்க வேண்டும். அப்ப 8 24 25 என்று எழுதணும். அப்ப 255. இனி அடுத்தது ஒரு
வர்ணப்பட்டி 270 ரூபாய் என்றால் 540க்கு எத்தனை வாங்கலாம் என்றால் நாங்கள் 540 270ஆல் வகுத்தல் வேண்டும். வகுத்தால் 2 என்பது கிடைக்கின்றது. அப்ப 2 என்பதை விட, அதாவது எண்ணும் அழுத்தம் கண்ணின தகும் என்ற கருத்தின்படி தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே கணிதன் தமிழில் கிடைக்கக்கூடிய புள்ளிகளை அப்படியே பெறுவது எங்களுக்கு இலகுவான காரியம் என்பது மாணவ செல்வங்களுக்கு புரிந்திருக்கும். இன்னும் நேரம் இருக்கும் பட்சத்தில் இந்த அரச பரீட்சை சுற்றாடல் சார்பான வினாக்களுக்கும் விடைகாண் விளக்கங்கள் வழங்குகின்றேன். நன்றி.